ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த முகாம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் அது ஆசீர்வாதமானது, அது வீண் போகவே போகாது. ஆமென். ஹல்லேலூயா. யூ ஹேவ் இன்வெஸ்டட். ஒரு பெரிய ஆவிக்குரிய முதலீடை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கண்ணீரோடு விதைக்கிறவன் எவனும் கம்பீரமாய் அறுப்பான். ஹல்லேலூயா. கம்பீரமாய் நீங்கள் அறுத்து கொள்ள போகிறீர்கள். உங்களுடைய விடுதலை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, ஒரு மாறுதலை, ஒரு ரட்சிப்பை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த நாள் முழுவதும் காலை துவங்கி இந்த நேரம் வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் செலவழித்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இப்பொழுது கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது நம்முடைய வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோமா? ரோமர் எழுதின ரோமன்ஸ் சாப்டர் 8, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் and verse 14. 14ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Romans chapter 8 and verse 14. ரோமர் 8:14. For as many as led by the Spirit of God, these are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. This is one of the wonderful verse that we find in the scriptures. வேத வாக்கியங்களிலே நாம் கண்டுபிடிக்கும் மிக ஆச்சரியமான அற்புதமான வசனம் இது. One of the work of the Holy Spirit or the ministry of the Holy Spirit is to lead God's people in guidance, in divine guidance. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அல்லது ஊழியங்களிலே மிக முக்கியமான ஒன்று தேவ மக்களை, தேவ பிள்ளைகளை தலைமை தாங்கி வழி நடத்தக்கூடிய ஊழியம். So as many as are led by the Spirit of God, these are the sons of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். So it is the will of God, it is the will of the Father that you and I should be led by the Holy Spirit. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. In other words, we can say, இன்னொரு விதத்திலே சொல்வோமானால், only those who are led by the Spirit of God, they are the children of God, true children of God. இன்னும் சொல்ல போனால் யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. If it is true you and I are the children of God, it means we should be led by the Holy Spirit. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பது உண்மையா இருக்குமானால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். See, many times in our life we despair. We wonder what is the will of God for our life. பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் தான் என்ன என்று நினைத்து நாம் விரக்தி அடைகிறோம், வேதனைப்படுகிறோம். Many times we get confused, knowing not what decision we should take, what is the will of God concerning a particular matter. ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே என்ன தீர்மானம் எடுப்பது, என்ன முடிவெடுப்பது என்கின்ற குழப்பத்தோடு கூட தேவ சித்தம் இன்னதென்பதை அறியாமல் தவிக்கிறோம். It may be in your ministry, or it may be in your personal life, or in your family life. அது உங்களுடைய ஊழியத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது குடும்பத்தினுடைய காரியமாகவும் இருக்கலாம். It may be concerning your job, it may be concerning your children also. உங்களுடைய வேலையாய் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை குறித்த காரியமாகவும் இருக்கலாம். It may be even choosing your life partner. இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணையை தேடக்கூடிய காரியமாகவும் இருக்கலாம். Sometimes we come in a position in our life where we have to take a critical decision, concerning our life. சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இக்கட்டான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கடந்துதான் வருகிறோம். At times, everything seems to be very dark for us. We are confused, knowing not what to do. சில வேளைகளில் எல்லாமே இருளாய் தோன்றும், என்ன செய்வதென்று நாம் புரியாமல் தவித்துக் கொண்டிருப்போம். We also want to communicate with God, and we say, how can I communicate with him and how can I receive an answer from him? இப்பேற்பட்ட சூழ்நிலை தேவனோடு கூட தொடர்பு கொண்டு தேவனிடத்திலிருந்து பதில் பெற விரும்புகிறோம், ஆனால் அதை எப்படி செய்வதென்று அறியாமல் தவிக்கிறோம். In such desperate times only we seek, the counsel of the prophets. இப்பேற்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலே தான் நாம் தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனை நாடுகிறோம். There is nothing wrong in seeking the counsel of the prophets, but the will of God for you is
The Lord wants to lead you, speak with you through His Holy Spirit. தீர்க்கதரிசிகளிடத்திலே ஆலோசனை கேட்பது தவறல்ல. ஆனாலும் உங்களை குறித்த தேவ சித்தம் என்னவென்றால் உங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலம் நடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to directly speak to you through His Holy Spirit. தம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு மூலமாய் உங்களோடு கூட நேரடியாக தேவன் பேச விரும்புகிறார். That is why the scripture says, ஆகையினால் தான் வேத வாக்கியம் சொல்கிறது, as many as are led by the Spirit, these are the sons of God. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் எவர்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். First of all, we should know who is the Holy Spirit. முதலாவது நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்பது என்ன. So who is this Holy Spirit? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, most of you might be already knowing this. உங்களில் அநேகருக்கு இந்த சத்தியம் தெளிவாய் தெரிந்திருக்கும். But I believe few of among you might not be knowing who the Holy Spirit is. ஆனாலும் உங்களில் ஒரு சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன என்கின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். Holy Spirit is the third person of the Godhead, the Trinity. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது தெய்வத்துவம் அல்லது திரித்துவத்தினுடைய மூன்றாம் நபராக இருக்கிறார். In other words, Holy Spirit is God Himself. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனாகவே இருக்கிறார். The Bible says, வேதம் சொல்கிறது, God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Those who worship Him must worship Him in spirit and in truth. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். So God is a spirit. ஆகையால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். So many times people think, Holy Spirit is a force. He is a power. அநேக வேளைகளில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவியான்னு சொல்லும் பொழுது அது ஒரு வல்லமை, அது ஒரு சக்தி அப்படின்னு சிந்திக்கிறாங்க. No, he is not a power or he is not a force, but he is a person having a personality. இல்லை பரிசுத்த ஆவின்னு சொல்லும்போது அது ஒரு வல்லமையோ சக்தியோ அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக இருக்கிறார். Just like you are a person, Holy Spirit is a person. நீங்கள் எப்படி ஒரு நபராக இருக்கிறீர்களோ பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபராகத்தான் இருக்கிறார். What makes a person a person? A question I am asking you. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நபர், ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபரை யாரை பார்த்து நம்ம சொல்ல முடியும்? What makes a person a person? ஒரு நபரை ஏன் அவர் நபராக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம்? It is because every person will have three important attributes. ஒவ்வொரு மனிதன் அல்லது ஒவ்வொரு நபருக்குள்ளே மூன்று முக்கியமான தாற்பயங்கள் அல்லது குணாதிசயங்கள் இருக்கும். They will have a will, they will have a emotion, they will have a mind or intellect. அவர்களுக்குள்ளே ஒரு சித்தம் இருக்கும், அவர்களுக்குள்ளே உணர்வுகள் இருக்கும், எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுக்கு சிந்தை அல்லது அறிவு கூர்மை இருக்கும். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, when someone has all these three things, he is called as a person. இந்த மூன்று குணாதிசயங்களையும் ஒருங்கே பெற்றவனை தான் நாம் நபர் என்று அழைக்கிறோம். You have a will, is it not? உங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கு, அப்படிதானே? You have your own will. உங்களுக்கு ஒரு சுய சித்தம் இருக்குதானே? See, if sometime I can hurt you, I can make you happy because you have emotion. சில வேளை நான் உங்களை காயப்படுத்தலாம், உங்களை சந்தோஷப்படுத்தலாம். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்கு. Others can hurt you, others can make you happy because you are a person, you have a emotion. நீங்கள் உணர்ச்சிகள் உள்ள நபராய் இருப்பதினால் மற்றொரு உங்களை காயப்படுத்தலாம் அல்லது சந்தோஷிப்பிக்கவும் செய்யலாம். Not only that, அது மட்டுமல்ல, you also have your own mind. உங்களுக்கும் ஒரு சுய சிந்தை ஒன்று இருக்கு. You think for yourself. நீங்க உங்களுக்காகவே சிந்திக்க கூடியவங்களா இருக்கீங்க. So all these three things only make you as a person. இந்த மூன்று காரியங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் ஒருவர் நபராக மாறுகிறார். The Holy Spirit also, பரிசுத்த ஆவியானவரும் கூட, he is not just a force or a power, but he is a person. அவர் ஒரு சக்தியோ அவர் ஒரு வல்லமையோ இல்ல, அவர் ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக இருக்கிறார். He has a will of his own. அவருக்கு என்று ஒரு சுய சித்தம் உண்டு. He has an emotion of his own. அவருக்கு என்று சுய உணர்வுகள், உணர்ச்சிகள் உண்டு. He has a mind of his own. அவருக்கும் சுய சிந்தை ஒன்று உண்டு. Now you may ask me, இப்போ நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், can you prove what you are saying from the scripture?
வேத வாக்கியங்களிலிருந்து ஐயா நீங்க சொல்றது உண்மைன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா நீங்க கேட்கலாம். Yes, I can prove it. ஆம், என்னால நிரூபிக்க முடியும். First, the Holy Spirit has a will. முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு சுய சித்தம் இருக்கிறது. 1 Corinthians chapter 12 and verse 11 read. 1 கொரிந்தியர் 12:11 இப்படியாக சொல்லுகிறது. But one and the same Spirit works all these things, distributing to each one individually as He wills. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. See, the Holy Spirit has His own will. According to His own will, He gives the gifts of the Holy Spirit to everyone. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு என்று சொந்த சித்தம் இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறது. அந்த சுய சித்தத்தின் அடிப்படையிலே அவர் பரிசுத்த ஆவியின் வரங்களை பகிர்ந்தளிக்கிறாராம். Hallelujah. அல்லேலூயா. He gives one gift to one person, He gives another gift to another person. ஒருவருக்கு ஒரு வரத்தை அளிக்கிறார், இன்னொருவருக்கு வேறொரு வரத்தை அளிக்கிறார். If you ask the Holy Spirit, why are you doing that? He will say, I have a will, I do it according to my own will. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் பார்த்து நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், எனக்கென்று சுயசித்தம் இருக்கு, சுயசித்தத்தின் அடிப்படையில் நான் செய்கிறேன் என்று சொல்லுவார். Yes, sometimes the Holy Spirit, according to His will, He will say, go and preach in one place. Sometimes according to His will, He will say, don't go and preach in this place. சில வேளை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சுயசித்தத்தின்படி நீ போய் இந்த இடத்துல பிரசங்கி என்று சொல்லுவார், அல்லது நீ இந்த இடத்திற்கு போகாதே என்றும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். இந்த இடத்துல போய் பிரசங்கிக்காதனே சொல்லுவார். ஆவியானவர் பிரசங்கிக்காதன்னு சொல்லுவாரா? ஆமா சொல்லுவார். Apostle chapter 16 and verse 6 if you would read. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:6 நீங்கள் வாசிப்பீர்களானால், the Holy Spirit told Apostle Paul not to go into Bithynia and preach the word. பித்தேனியா பட்டணத்துக்கு சென்று பிரசங்கிக்க கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். So Holy Spirit, according to His will, He does His own thing. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சுயசித்தத்தின்படியே தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார். So Holy Spirit is a person who has a will. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சுயசித்தம் கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். Not only that, அது மட்டுமல்ல, the Holy Spirit is a person because He has emotions just like you and me. உங்களுக்கும் எனக்கும் இருப்பது போல பரிசுத்த ஆவியானவருக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகளும் உண்டு. Ephesians chapter 4 and verse 30 says, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். How can a force, how can just a power can be grieved? பாருங்களேன், ஒரு வல்லமை ஒரு சக்திக்கு துக்கம் ஏற்படுமா? It cannot be so. அது அப்படி ஆக வாய்ப்பில்லையே. But the Holy Spirit, He is a person. Therefore, sometimes when you commit sin, sometimes you live a presumptuously sinful life, when you disobey Him, He is grieved. He feels sad also. பரிசுத்த ஆவியான ஒரு நபராக இருப்பதினால் நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது அல்லது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது அவர் துக்கப்படுகிறார், அவரும் வேதனைப்படுகிறார். Sometimes the words that you speak can make Holy Spirit sad. சில வேளையிலே நாம் பேசும் வார்த்தைகள் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கத்தை கொண்டு வரலாம். Sometimes when you obey Him, the Holy Spirit becomes very happy. சில வேளை நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். Sometimes when you do what He says He wants you to do, when you obey, you will feel Him rejoicing in you. பரிசுத்த ஆவியானவர் சொல்வதைப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இருந்து களி கூறுவதையும் உங்களால் உணர முடியும். So the Holy Spirit has emotions. ஆகையால் பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. That is why our Lord Jesus Christ warned us, don't blaspheme against the Holy Spirit. ஆகையினால் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை எச்சரித்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணம் சொல்லாதிருங்கள் என்று. Matthew chapter 12 verse 31 to verse 32 when you read, மத்தேயு 12:31 32 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், Jesus said, any sin or any blasphemy that is spoken against God the Father will be forgiven. The blasphemy that is spoken against the Son will be forgiven, but the blasphemy that is spoken against the Holy Spirit will not be forgiven in this world and the world that is to come. அங்கே இயேசு தாமே சொல்லுகிறார், ஒருவேளை பிதாவுக்கு எதிராக குமாரனுக்கு எதிராக
பேசின எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்பட்ட தூஷணமும் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது. Why? The Holy Spirit has his own will, he has his own emotions. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு சுய சித்தம் இருக்கிறது, சுய உணர்வுகள் உண்டு. So don't grieve the Holy Spirit. ஆகையினால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். And third thing is, மூன்றாவது, the Holy Spirit has his own mind. பரிசுத்த ஆவியானவருக்கு சுய சிந்தையும் உண்டு. He has his own intellect. அவருக்கென்று சுய அறிவும் உண்டு. And with that he speaks. அந்த அறிவோடு கூட அவர் பேசுகிறார். Romans chapter 8 and verse 27. ரோமர் 8:27. Now he who searches the hearts knows the mind of the Spirit is, because he makes intercession for the saints according to the will of God. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தனை என்னதென்று அறிவார். Hallelujah. அப்ப ஆவியானவருக்கு ஒரு சிந்தை உண்டு. He has the intellect. அவருக்கு ஒரு சிந்தை உண்டு. Hallelujah. Hallelujah. With that intellect he speaks for himself. அந்த சிந்தை, அந்த அறிவோடு கூட அவர் தமக்காக பேசுகிறார். Acts chapter 13 and verse 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:2. We see an incident. அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். You know, in the early church, the elders, they fasted and prayed. ஆதி சபையிலே மூப்பர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். And what happened? என்ன நடந்தது? As they ministered to the Lord and fasted, the Holy Spirit said, now separate me, Barnabas and Saul, for the work to which I have called them. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். That means Holy Spirit, he spoke and said, separate Paul and Barnabas for the ministry. அதன் பொருள் என்ன? பரிசுத்த ஆவியானவர் தாமே அவரிடத்திலே பேசி பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். So Holy Spirit is speaking his own mind here. ஆகையால் இங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சுய சிந்தையை அங்கே பேசுகிறதை. Acts 8 and verse 29 when you read. அப்போஸ்தலர் 8:29 நீங்கள் வாசிப்பீர்களானால், then the Spirit said to Philip, go and overtake this chariot. ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். Hallelujah. Hallelujah. யார் பேசினா? Who spoke? யார் பேசினது? ஆவியானவர் பேசினார். Hallelujah. ஆவியானவரால பேச முடியுமா முடியாதா? ஆவியானவர் பேசுவார். Hallelujah. அவருக்கு ஒரு சிந்தை உண்டு. Hallelujah. In Revelation chapter 4 and verse 13 when you read, வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசிக்கிறோம். John, Apostle John, he saw a beautiful, a vision. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு அருமையான அழகான தரிசனத்தை காண்கிறான். And immediately the Holy Spirit confirmed that vision and said, yes, John, yes. உடனடியாக ஆவியானவரும் ஆம் என்று அந்த தரிசனத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தியது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. அவர்களுக்கு இல்ல, அவனுக்கு அவனுக்கு உறுதிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. To John he confirmed that. யோவானுக்கு ஆவியானவர் அதனை உறுதிப்படுத்தினதை நாம் இங்கே பார்க்கிறோம். Hebrews 3 and verse 7 when you read, எபிரேயர் 3:7 வாசிக்கும் பொழுது, there the Bible says, hear the voice of the Holy Spirit. அங்கே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய சொல்லுகிறபடியே கேளுங்கள் என்று. Therefore as the Spirit says, today if you would hear his voice. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். Hallelujah. Hallelujah. So now who is the Holy Spirit? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? Holy Spirit is a person. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபராய் இருக்கிறார். Hallelujah. He is a person. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் இருக்குது அப்படினு சொல்ல கூடாது. அவர் அக்ரிணை கிடையாது. புரியுதுங்களா? So we should not say like that. ஒரு சில நேரத்துல பெண்களை பார்த்து அது வந்துச்சு அது போச்சு அப்படின்பாங்க. So it is not அது வருது இது வருது அது வருது இது போறது இது பூதம் எல்லாம் கிடையாது. He is a person. Hallelujah. அவர் ஒரு நபராக ஆழ்த்தத்துவம் உள்ள நபராக இருக்கிறார். உங்களை பார்த்துட்டு
அது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா will you not get insulted? உங்களை பார்த்து அப்படி அது வந்து உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா நீங்க அவமதிச்சு தான் உணர மாட்டீங்களா? ஒரு ஆள் இங்க உட்கார்ந்துருக்கேன், நான் மாடா மிருகமா என்ன அது வந்தது இது வந்ததுன்னு சொல்றீங்க? நோ நோ நோ, he is a person. இல்லைங்க, பரிசுத்த ஆவியான ஒரு நபராக இருக்கிறார். அவர் வந்தார், ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவி வந்துச்சு ஆவி போச்சு அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. என்ன எழுதியிருக்கு? ஆவியானவர். ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறார். அப்ப வந்து அவர் ஒரு நபர். ஹல்லேலூயா. ஆவி வந்துச்சா ஆவி போச்சா அப்படி யாருமே என்ன பண்ணக்கூடாது, இனிமே மரியாதை கொடுத்து அவருக்கு பேசணும். ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்படின்னு கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் துக்கப்படுவாரா? துக்கப்படுவார். நீங்க எப்படி துக்கப்படுறீங்களோ அவரும் துக்கப்படுவார். அவருக்கு சித்தம் இருக்கா? அவருக்கும் சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு மைண்ட் இருக்கா? அவருக்கு சிந்தை இருக்கா? ஞானம் இருக்கா? இருக்கு. ஹல்லேலூயா. So first you should know Holy Spirit is a person. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராகவே இருக்கிறார். So now the Holy Spirit, what does he do? பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? He leads us. அவர் நம்மை நடத்துகிறார். He guides us. அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். As many as are led by the Spirit of God, these are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. But how to be led by the Spirit of God? சரி, எப்படி தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படலாம்? The first step is, முதல் படி அதற்கு, if you want to be led by the Holy Spirit, first you must be a son or a daughter of God. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் தேவனுடைய குமாரன் அல்லது குமாரத்தியா இருக்க வேண்டும். Romans chapter 8 and verse 14, read again. ரோமர் 8:14 நான் திரும்ப வாசிக்கிறோம். For as many as are led by the Spirit of God, these are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. So only those who are the children of God can be led by the Spirit of God. ஆக யார் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். Hallelujah. Hallelujah. A person who is not the child of God, a son or daughter of God, cannot be led by the Holy Spirit. ஒருவர் தேவனுடைய குமாரனாகவோ குமாரத்தியாக இல்லாமல் இருக்கிற பட்சத்திலே அவர் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படவே முடியாது. But how to be a child of God, a daughter of God, or a children of God? அப்படியானால் தேவனுடைய குமாரன் குமாரத்தி அல்லது தேவனுடைய பிள்ளையாய் நாம் எப்படி மாறுவது? The first, how do you become a son, a daughter in a family? ஒரு குடும்பத்திலே நீங்க ஒரு பையன் குமாரன் அல்லது குமாரியத்தை நீங்க எப்படி மாறுறீங்க? Because you are born in that family, you become the son and daughter of that family. அந்த குடும்பத்துல நீங்க பிறந்ததனால அந்த குடும்பத்துல நீங்க ஒரு மகனாக நீங்க மகளாக வந்திருக்கீங்க. In short, we can say you are born into that family as a son or a daughter. சுருக்கமா சொல்ல போனா அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு மகனாகவோ அல்லது மகளாகவோ நீங்க பிறந்திருக்கீங்க. In the same way, அதுபோலதான் God also has a family. தேவனுக்கும் ஒரு குடும்பம் உண்டு. Ephesians chapter 2 and verse 19 says, எபேசியர் 2:19 சொல்லுகிறது, God has a family. தேவனுக்கும் ஒரு குடும்பம் உண்டு. He also has sons and he also has daughters. அவருக்கும் குமாரர்கள் உண்டு குமாரத்திகள் உண்டு. Just as your parents have sons and daughters in the family, so also God has sons and daughters. எப்படி உங்களுடைய பெற்றோருக்கு குடும்பத்திலே குமாரர் குமாரத்திகள் உண்டோ தேவனுக்கும் குமாரர் குமாரத்திகள் உண்டாம். But how we can become the son and daughter in that God's family? ஆனால் அந்த தேவனுடைய குடும்பத்திலே நீங்களும் நானும் எப்படி குமாரர் குமாரத்திகளாய் மாறலாம்? The only way to become the children of God is to be born into the family of God. தேவனுடைய குடும்பத்திலே நாம் ஒரு பிள்ளையை மாற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே ஒரே வழிதான் உண்டு. அங்க குடும்பத்திலே நாம் பிறந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You are born in your family to become the son and daughter of your family, is it not? நீங்க உங்க குடும்பத்திலே மகனா மகளா எப்படி மாறி இருக்கீங்க? அந்த குடும்பத்திலே பிறந்ததனால தானே. So you are born for your father and mother, therefore they are calling you son and daughter. உங்க அம்மா அப்பாக்கு நீங்க பிறந்ததனால தான் உங்களை அவங்க பார்த்து மகனே மகளேன்னு அழைக்கிறாங்க. அப்படிதானே? Same way, அது போலதான் you should be spiritually born into the family of God to become the son and daughter of God. அப்படியே தேவனுடைய குமாரன் அல்லது குமாரத்தியாய் மாறுவதற்கு நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய குடும்பத்திலே மகனாக அல்லது மகளாக பிறக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So we have two birth.
அப்படியானால் நமக்கு இரண்டு பிறப்புகள் உண்டு. First, according to the flesh, we are born into our earthly family as sons and daughters. முதலாவது நம்முடைய மாம்சத்தின்படி நம்முடைய பூமிக்குரிய குடும்பத்திலே மகனாக மகளாக நாம் பிறக்கிறோம். Secondly, we born again spiritually into the family of God to be called as the sons and daughters of God. இரண்டாவது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் மறுபிறப்படைகிறோம் தேவனுடைய குடும்பத்திலே குமாரர் குமாரத்திகளாய் பிறக்கையிலே. Hallelujah. Hallelujah. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஆவியிலே நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க தேவனுடைய குடும்பத்துல மறுபடியும் பிறக்கணும். ஹalleluya. ஏற்கனவே ஒரு தடவை பிறந்தாச்சு, நம்ம அதனால தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், இங்க இருக்கிறோம். ஆனா மறுபடியும் நீங்க பிறக்கணும். இதை தான் வேதம் சொல்லுகிறது, மறுபிறப்படைய வேண்டும். Hallelujah. So when you are born spiritually, you are born into the family of God as sons and daughters of God. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பிறக்கும் பொழுது தேவனுடைய குடும்பத்திலே குமாரர் குமாரத்திகளாய் மறுபிறப்படைகிறீர்கள். This secret only Jesus shared with a man called as Nicodemus. இந்த ரகசியத்தை தான் நிக்கோதேமு என்கிற மனுஷனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்டார். In John chapter 3, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே a great religious leader by the name of Nicodemus came to see Jesus privately. ஒரு புகழ்பெற்ற மத தலைவன், பெயர் பெற்ற மத தலைவர் ரகசியமா ஆண்டவர் இயேசுவை சந்திக்க ஒரு நாள் வந்தான். He is a Jewish religious leader. அவன் யூத மத தலைவனாக இருந்தான். He came to Jesus அவன் இயேசுவினிடத்தில் வந்தான் with a desire to enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு கூட இயேசுவை சந்திக்க வந்தான். Jesus, knowing the desire, he said, அவனுடைய வாஞ்சியை அறிந்த இயேசு சொன்னார் in John chapter 3 and verse 3, யோவான் 3:3, most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus looked at Nicodemus and said, Nicodemus, you must be born again to enter into the kingdom of God. இயேசுவானவர் நிக்கோதேமுவை பார்த்து சொன்னார், நிக்கோதேமுவே, நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். But Nicodemus could not understand that. ஆனா நிக்கோதேமுவால அதை புரிந்து கொள்ள முடியல. He looked at Jesus and said, இயேசுவை பார்த்து அவர் சொன்னார், I am an old elderly man. நான் ஒரு வயது முதிர்ந்த மனிதன். How can I be born again? Shall I enter into my mother's womb for the second time and be born again? எப்படி ஐயா நான் மறுபடியும் பிறக்கிறது, இன்னொரு முறை என்னுடைய தாயின் கருவுக்குள்ள பிரவேசித்து பிறக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. Should I be born again? அப்படி நான் மறுபடியும் பிறக்கணுமான்னு கேட்கிறாரு. See, Nicodemus did not understand the spiritual truth that Jesus is speaking. இயேசுவானவர் சொன்ன அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நிக்கோதேமுவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. But Jesus said to him, ஆனால் இயேசு அவரிடத்திலே சொன்னார், in John chapter 3 and verse 6, யோவான் 3:6, that which is born of the flesh is flesh, that which is born of the spirit is spirit. மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. In other words, he is saying to Nicodemus, இன்னொரு விதத்திலே நிக்கோதேமுவிடத்திலே இப்படி சொல்லுகிறார், Nicodemus, you are born once according to the flesh into your family to be the son of your family. நிக்கோதேமுவே, நீ ஒரு முறை மாம்சத்திலே உன்னுடைய குடும்பத்திலே ஒரு குமாரனா இருக்கும்படி நீ பிறந்து விட்டாய். In the same way, அது போலவே you should be born again spiritually to be born into the family of God, to be the son of God. இப்பொழுது நீ தேவனுடைய குமாரனாய் மாற வேண்டும் என்றால் நீ தேவனுடைய குடும்பத்திலே மறுபடியும் ஆவிக்குரிய ரீதியிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. That which is born of the flesh is flesh, that is born of the spirit is spirit. மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். So only when you are born into the family of God you can be the sons of God, and those who are sons of God only they can be led by the spirit of God. தேவனுடைய குடும்பத்திலே பிறந்தால் தான் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்போம். தேவனுடைய புத்திரர்கள் தான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தவும் படுவார்கள். Hallelujah. Hallelujah. Now another question comes. இன்னொரு கேள்வி இப்போ வருகிறது. How can I be born into the family of God again? நான் எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே மறுபடியும் தேவனுடைய குடும்பத்திலே பிறக்க முடியும்? Oh, I want to be the son and daughter of God. நான் தேவனுடைய குமாரன் குமாரத்தியா மாற விரும்புறேன். How to be born like that? எப்படி நான் அப்படி பிறக்க முடியும்? The scripture says, வேத வசனம் சொல்லுகிறது, the moment when you accept Lord Jesus Christ as your Lord and Savior,
you are born into the family of God, you become the child of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே பிறந்து குமாரர் குமாரத்திகளாய் மாறுகிறீர்கள். John chapter 1 and verse 12 tells us so. யோவான் 1:12 நமக்கு அதை குறிப்பிடுகிறது. But as many as received him, to them he gave the right to become the children of God, to those who believe in his name. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Here the scripture says, இங்கே வேத வசனம் as சொல்கிறது, many as received him. எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ. அவரை நான் யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசுவை. Now you put Jesus and read the same verse. இப்பொழுது அதே வார்த்தையில இயேசு என்று போட்டு வாசிச்சு பாருங்க. But as many as received Jesus, to him Jesus gave the right to become the children of God, to those who believe in Jesus name. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So when you accept Jesus Christ as the Lord and Savior, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது you are spiritually born into the family of God. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கிறீர்கள். 2 Corinthians chapter 5 verse 17 says, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, therefore if anyone is in Christ, he is a new creation, all things have passed away, behold all things have become new. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Hallelujah. Hallelujah. புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்றால் ஒரு புதிய குழந்தையை போல தேவனுடைய குடும்பத்துக்குள்ள பிறந்து விடுகிறீர்கள். As a newborn baby you are born into the family of God. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை போல தேவனுடைய குடும்பத்திலே நீங்கள் பிறந்து விடுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So where you are born? எங்க நீங்க பிறக்கிறீங்க? You are born spiritually. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பிறக்கிறீங்க. Oh, outside it's the old man only. வெளியரங்கமா பார்த்தா பழைய மனுஷன் தான். If you have a scar in the face, even after you are born again, you are going to have the scar there only. முகத்துல ஒரு வடுவோ ஒரு காயம் இருக்குமானால் நீங்க மறுபிறப்படைந்த பிறகு அந்த வடு இருக்க தான் செய்யும். அந்த தழும்பு இருக்க தான் செய்யும். அந்த தழும்பு இருக்க தான் செய்யும். But my dear brothers and sisters, ஆனா அன்பான சகோதரி சகோதரி, where you are born in the spirit. ஆனா நீங்க எங்க பிறக்கிறீங்க? ஆவியில பிறக்கிறீங்க. Hallelujah. Hallelujah. There is a trinity within you. உங்களுக்குள்ளேயும் ஒரு திருத்துவம் உண்டு. 1 Thessalonians chapter 5 and verse 23 says, 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுகிறது, you have a body, soul and a spirit. உங்களுக்கு சரீரம், உங்களுக்கு ஆத்துமா, ஆவி என்ற மூன்று உண்டு என்று. Hallelujah. Hallelujah. So you are not born again in the body, but you are born again in the spirit. நீங்கள் சரீரத்திலே மறுபடியும் பிறக்கவில்லை, நீங்கள் ஆவியிலே தான் மறுபடியும் பிறக்கிறீர்கள். The Holy Spirit comes to your spirit, the spirit that is in you, and he revives that spirit. He makes that spirit new. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குள்ளே வந்து அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்லவா, நீங்களும் ஆவியா தானே இருக்கிறீங்க. பாஸ்டர் நான் ஆவியான்னு கேட்டா, ஆமா நீங்க ஆவி, சரீரத்துக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. Hallelujah. Hallelujah. இப்போ இந்த சரீரம் செயல் இழந்து செத்து போன உடனே நீங்க உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்ணிடுவீங்க? வெளியே வந்துருவீங்க. அதே போல you are a spirit, God is also a spirit. அதே போல நீங்களும் ஆவியா இருக்கிறீர்கள், தேவனும் ஆவியா இருக்கிறார். The Holy Spirit comes into you, into your spirit, and he makes you as a new creation. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள்ளே வந்து அவர் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி விடுகிறார். Hallelujah. Hallelujah. So how many of you would love to be the son and daughter of Christ? இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு உடைய குமாரர் குமாரத்திகளை உங்களில் எத்தனை பேர் மாற அல்லது இருக்க விரும்புகிறீர்கள்? You may say, already I am a son and daughter of the Lord. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஏற்கனவே தேவனுடைய குமாரன் குமாரத்தியா இருக்கிறேன்னு சொல்லி. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. But some of you might not know all these things. ஆனா உங்களில் ஒரு சிலருக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் தெரியாமலே இருக்கும். That is why I am explaining to you very in an elementary way. ஆகையினால் தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் மிக அடிப்படை சத்தியங்களை எளிமையாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். How to become the child of God? அப்படியானால் தேவ பிள்ளையாய் நான் மாறுவது எப்படி? Romans chapter 10 and verse 9 says, ரோமர் 10:9 சொல்லுகிறது, believe the Lord Jesus Christ in your heart and confess with your mouth that he is the Lord, he is resurrected from the dead,
you will be saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே விசுவாசித்து அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்று உன்னுடைய வாயினால் அறிக்கை செய்வாயானால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். If you have not done this in your life, ஒருவேளை இதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யாமல் you இருப்பாயானால், may be born in a Christian family or you may not be born in a Christian family, it does not matter. But every individual, they have to, individually believe the Lord Jesus Christ in their heart and confess Him as your Lord and Savior. Then you will be saved and you will become the child and daughter of the Lord. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது பிறக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து தங்கள் வாயினாலே அவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் மாறுகிறீர்கள். At the time the Holy Spirit does a tremendous work. அந்த வேளையிலே தானே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு மகத்தான கிரியை செய்கிறார். What does He do? அவர் என்ன செய்கிறார்? He comes and He lives in you. அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். You receive the Holy Spirit during the time of salvation. நீங்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த வேளையிலேயே பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Ephesians chapter 1 and verse 13 says, எபேசியர் 1:13 சொல்லுகிறது, In Him also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed, you are sealed with the Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Hallelujah. அல்லேலூயா. சுவிசேஷத்தை கேட்டு நீங்க எப்ப விசுவாசித்து எப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்ப என்ன செய்கிறாராம்? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் முத்திரை மோதிரமாக உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். Hallelujah. So the moment you accepted Jesus Christ, that time itself you have received the Holy Spirit. நீங்கள் என்றைக்கு அல்லது எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். Acts 19 and verse 2 says, அப்போஸ்தலர் நடபடிகள் 19:2 சொல்லுகிறது, Paul, he is asking a question, did you not receive the Holy Spirit when you believed? பவுல் நேரடியான ஒரு கேள்வியை கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று. Hallelujah. So விசுவாசிகள் ஆகும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள். Amen. Hallelujah. Hallelujah. So Holy Spirit is already dwelling and living in you. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. And the Holy Spirit within you, what does He do? He begins to lead you. உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களை வழி நடத்த தொடங்குகிறார். How does He do that? அவர் அதை எப்படி செய்கிறார்? He, moves your spirit and He guides you. அவர் உங்களுடைய ஆவியை ஏவி அவர் உங்களை நடத்துகிறார். Romans chapter 8 and verse 16 you can read that. ரோமர் 8:16 நாம் அதை வாசிக்கலாம். The Spirit Himself bears witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Read that verse again. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். The Spirit Himself ஆவியானவர் தாமே bears witness with our spirit that we are the children of God. நம்முடைய ஆவியுடனே கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். So the Holy Spirit is not speaking or bearing witness with your flesh, the outward man. பாருங்கள், பரிசுத்த ஆவியார் உங்களுடைய வெளியரங்கமான மனுஷனுடைய மாம்சத்தோடு கூட சாட்சி கொடுக்கிறது இல்லை. But he is speaking, he is bearing witness with your spirit. அவர் உங்களுடைய உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். What does he say? அவர் என்ன சொல்லுகிறார்? You have become the child of God. நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய். Hallelujah. Hallelujah. See, the Holy Spirit inside you, He bears witness and He guides you. உங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் அதை சாட்சி கொடுத்து உங்களை வழி நடத்துகிறார். That is how He leads a child of God. அப்படித்தானே அவர் தேவ பிள்ளையை வழி நடத்துகிறார். Sometimes when even after you become a child of God, if you do some shortcomings, immediately you will feel the Holy Spirit moving in your heart
and telling what you're doing is wrong. He will convict you. சில வேளையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு ஊந்துதலை ஏற்படுத்தி உங்களுக்கு எச்சரிப்பார், நீ செய்கிறது தவறு என்று. You may not understand it is the work of the Holy Spirit, but you will feel some disturbance in you. உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம் அது பரிசுத்த ஆவியின் கிரை என்று, ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒரு கலக்கத்தை நீங்கள் உணர்வீர்கள். You will feel that something is wrong. You will feel very sad and all that. ஏதோ ஒரு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துக்கத்தை ஒரு வேதனை நீங்க உணர்வீங்க. You will feel sorry. Why did I do this sin? Why did I disobey the Lord? ஐயோ நான் ஏன் இந்த தவறு செய்தேன், நான் ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனேன் என்கின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே மேலோங்கி இருக்கும். How did that godly sorrow come into you? அந்த தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுடைய இருதயத்தில் எப்படி வந்தது? It came through the Holy Spirit. It is the Holy Spirit leading you, and you are not even aware of that. அது பரிசுத்த ஆவியானவர், அது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல், அது உங்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. அது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் தான் என்பதை பலர் அறியாது இருக்கிறார்கள். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, you should be sensitive to the Holy Spirit and say, Holy Spirit, I'm sorry. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்வு உள்ளவர்களாய் சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே மன்னியுங்க, நான் தவறு செஞ்சிட்டேன். You should go to the Lord and say, Lord, wash me with your blood, cleanse me, Lord, forgive me, Lord. ஆண்டவரிடத்துல போய் சொல்லணும், ஆண்டவரே என்னை மன்னிங்க, உம்முடைய ரத்தத்தினால் ஒரு விஷயம் என்னை கழுவுங்கன்னு ஜெபிக்கணும். You'll be shedding tears and you'll be praying. நீங்க ஒருவேளை கண்ணீர் சிந்தி கண்ணீர் வடித்து ஜெபிக்கலாம். But when the Lord forgives you, how do you know he has forgiven you? ஆனாலும் கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார் என்றால் நீங்கள் எப்படி அவர் மன்னிச்சிட்டார் என்பது உணர்வீங்க? How do you know? அதை நீங்க எப்படி புரிந்து கொள்வீங்க? Did you receive any email, SMS, WhatsApp? Your sins are forgiven. அவர் உங்க மன்னிச்சிட்டாருன்றதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், எஸ்எம்எஸ், இமெயில் அதெல்லாம் உங்களுக்கு வருதா? God is sending any message like that? அப்படி ஏதாச்சும் செய்தி அப்படி இருக்க எப்படி தெரியும் ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சாருன்னு? எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? How do you know? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? The Holy Spirit will bear witness with your spirit. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஆமென். நீ சுத்திகரிக்கப்பட்டு விட்டாய். Hallelujah. Hallelujah. That is the leading of the Holy Spirit. அதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். So every day, you should, surrender yourself to the Holy Spirit like that. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இவ்வண்ணமே பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. When you begin to do that, நீங்கள் அதை செய்ய தொடங்கும் பொழுது the Holy Spirit, in your spirit, he will begin to, move you, and he will begin to do his thing. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைந்து உங்களை தூண்டி இந்தந்த காரியங்களை செய்யும்படி உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். Hallelujah. Hallelujah. So how are you telling Jesus is my Lord today? இன்றைக்கு இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று எப்படி நீங்க சொல்றீங்க? Because the Holy Spirit is bearing witness with your spirit and is telling Jesus is Lord. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார், இயேசுதான் ஆண்டவர் என்று. That is why 1 Corinthians chapter 12 and verse 3 says, ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுகிறது, no one can say that Jesus is Lord except by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் நீங்க சொல்லுகிறீர்கள் என்றால், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா யார் மூலமா சொன்னீங்க? How did you say that? நீங்க எப்படி யார் மூலமா அதை சொன்னீங்க? Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. Holy Spirit comes into you and he bears witness with your spirit and he says Jesus is Lord. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளே வந்து உங்கள் ஆவியுடனே கூட சேர்ந்து சாட்சி கொடுக்கிறார், இயேசுதான் ஆண்டவர் என்று. Romans chapter 5 and verse 5 says, ரோமர் 5:5 சொல்லுகிறது, the love of God is poured out into your heart or in your spirit by the Holy Spirit. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. So when the love comes, what do you do? அப்ப அன்பு வரும்போது நம்ம என்ன செய்றோம்? Oh, you are filled with the love of God and you look at the Almighty God and say, Abba, Father. அந்த தேவ அன்பினால் நம் இருதயம் நிரப்பப்பட்டு பிதாவை நோக்கி சொல்கிறோம், அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். Hallelujah. Hallelujah. How did you say that? நீங்க எப்படி அதை சொன்னீங்க? The Holy Spirit made you to say that. பரிசுத்த ஆவியானவர் உங்களை செய்யும்படி நடத்தினார். He spoke, he moved in your spirit. உங்களுடைய ஆவியிலே அவர் அசைவாடினார். Oh, he showed the love of God in you. உங்களுக்குள்ளே இருக்கும் தேவ அன்பை அவர் காண்பித்தார். And you began to reach out to God in love. நீங்கள் அன்பினாலே தேவனோடு கூட தொடர்பு கொள்ள தொடங்கினீர்கள். That is why the scripture says in Romans chapter 8 verse 15 to verse 16, ஆகையால் தான் வேதம் ரோமர் 8:15-16 வசனங்களிலே for சொல்கிறது, you did not receive the spirit of bondage
bondage to fear, but you receive the spirit of adoption, by whom you cry out, Abba, Father. The Spirit himself bears witness with our spirit that we are the children of God. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஓட வேண்டாம், எது அப்படின்னு நிதானமா படிங்க. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Hallelujah. Amen. That Holy Spirit is only making you to love God. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனிடத்திலே அன்பாய் இருக்கிறதற்கு உங்களை தூண்டுகிறார். Now I ask you, are you not led by the Holy Spirit? ஒருவேளை இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கலாம், நீங்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்படலையா? You are being led by the Spirit. ஆமா, நீங்க பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறீங்க. But you do not know that. ஆனா நீங்கள் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். More you should be sensitive to the Holy Spirit to know his leading. அவருடைய நடத்துதலை அறிந்து கொள்வதற்கு இன்னும் நீங்கள் ஆவியானவரை குறித்த உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So you have become sons and daughters of God. ஆகையால் நீங்கள் தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் மாறி இருக்கிறீர்கள். How did you become sons and daughters of God? எப்படி நீங்க தேவ குமாரர் குமாரத்தியா மாறினீங்க? You are born again into the family of God. நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். How were you born into the family of God? எப்படி தேவனுடைய குடும்பத்திலே பிறந்தீங்க? You believe Jesus Christ in your heart and confessed he is the Lord with your mouth. இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து அவர்தான் தேவன் என்று ஆண்டவர் என்று உங்களுடைய நாவினாலே அறிக்கை செய்தீங்க. The Holy Spirit came into you. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். He bore witness with your spirit that you are the child of God. அவர் உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்தார் அவர் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை. And he had put in you a spirit of adoption where you cry out, Abba, Father. அவர் உங்களுக்குள்ளே புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து உங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படி வழி நடத்தினார். And in your spirit the Holy Spirit moves and he leads you. உங்களுடைய ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அவர் உங்களை வழி நடத்துகிறார். So as many as are led by the Spirit, these are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Because you are the son and daughter of God, you are led by the Spirit. நீங்கள் தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் இருக்கின்றபடியினால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. This is the first step. இதுதாங்க முதல் படி. So when you become the child of God, you are led by the Spirit of God. நீங்கள் தேவ பிள்ளையாய் மாறும்போது தேவ ஆவியினால் நடத்தப்படுறீங்க. Second step is இரண்டாவது படி, you should be baptized with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Let me make it very clear. நான் இன்னும் தெளிவாக்குறேன். The moment you became a believer itself, you have received the Holy Spirit in your spirit. நீங்கள் எப்பொழுது விசுவாசிகளாய் மாறினீர்களோ அப்பொழுதே உங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். Every believer, every child of God has the Holy Spirit in him. ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறார், வாசம் பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. And the Holy Spirit moves your spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியை அசைக்கிறார். And then he ஊந்துகிறார். And then he leads you. பின்பு அவர் உங்களை நடத்துகிறார். Second, there is another step. இரண்டாவது இன்னொரு படி இருக்கு. There is a deeper, realm into the spirit. இன்னும் ஆவியோடு கூட ஆழமான தொடர்புடைய இன்னொரு காரியம் இருக்கிறது. You should be baptized with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Acts chapter 2 and verse 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:4. And they were all filled with the Holy Spirit and began to speak in another tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Hallelujah. Hallelujah. They were filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. What do you mean by filled? நிரப்பப்பட்டு என்றால் என்ன? It means in Tamil it is beautiful to be full of the Holy Spirit. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது, ஆவியினால நிரம்பி இருக்கிறவர்களாய். In and out you are completely filled with the Holy Spirit. உள்ளும் புறம்பும் முழுமையாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். Concerning this only John the Baptist said concerning Jesus. இதை குறித்து தான் அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்னார். In Matthew chapter 3 and verse 11. மத்தேயு 3:11. I indeed baptize you unto repentance, but Jesus
He will baptize you with Holy Spirit and fire. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் இயேசுவோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். Hallelujah. அல்லேலூயா. What do you mean by baptism? அங்கே ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது அவர் எதை பொருள்படுத்தினார்? The baptism is a Greek word. அங்கே ஆங்கில வார்த்தை பேப்டிசம் என்பது ஒரு கிரேக்க பதமா இருக்கிறது. It means immersed. அந்த வார்த்தையினுடைய பொருள் மூழ்குவது, முழுமையாய் முழுகுவது, முழுமையாக தண்ணீருக்குள்ள முழுகுவது, completely immersed. சரீரம் முழுவதும் தண்ணீருக்குள்ள மூழ்குவது. Tamil it is very beautiful. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. ஸ்தானம். ஸ்நானம். ஸ்தானம்னா என்னது? தண்ணிக்குள்ள படக்குன்னு உள்ள போய் நல்லா முழுங்கிறது தான் ஸ்தானம். எதுவா இருந்தா தண்ணி இல்லை, எதுலயாவது நீங்க போய் நல்லா முழுங்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஸ்தானம் ஆயிட்டீங்க, அது உள்ள போயிட்டீங்க நீங்க. The same way, அது போலவே the Holy Spirit, when he baptizes you, you are into the Spirit. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் வந்து விடுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So you have a higher spiritual experience. ஆகையால் உங்களுக்கு இன்னும் ஒரு மேலான ஆவிக்குரிய அனுபவம் உண்டாகிறது. So when you are saved itself, you receive the Holy Spirit in your spirit, and the Holy Spirit moves your spirit. நீங்கள் ரட்சிக்கப்படுகையிலேயே பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ளே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி நடத்துகிறார். உங்களுடைய ஆவியில உங்களை அவர் தூண்டி, உங்களை ஆவி அவர் ஏவி உங்களை நடத்துகிறார். Hallelujah. Hallelujah. And he only does it with the spirit. He does not do anything on the body. He does not control your mind or anything. Only he moves your spirit. That's all. அவர் உங்களுடைய சரீரத்திலோ மாம்சத்திலோ அல்லது உங்களுடைய சிந்தை வழியாகவோ செயல்படாமல் உங்களுடைய ஆவியின் மூலமாகவே அவர் செயல்படுகிறார். You should know you have three parts: body, soul and spirit. இதற்கு நீங்கள் அடிப்படையில் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் முக்கூட்டு பரிமாணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்: ஆவி, ஆத்துமா, சரீரம். So when you become a believer, when you become born again, when you receive the salvation, the Holy Spirit only moves with your spirit, not the body or your mind. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் அல்லது தேவ பிள்ளையா மாறுகிறீர்கள், விசுவாசியா மாறுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சிந்தையோடோ அல்லது சரீரத்தோடோ அல்ல, உங்களுடைய ஆவியுடனே தொடர்பு கொண்டு உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். But when you are baptized with the Holy Spirit, ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, Holy Spirit is not just limited with your spirit part of you only, but he also takes control of your flesh, your body and also your mind. ஆனால் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய ஆவியுடனே கூட மாத்திரம் அவர் தொடர்பு கொள்ளாமல் அதையும் தாண்டி உங்களுடைய சரீரத்தையும் சிந்தையையும் ஆளுகை செய்கிறவராக அவர் மாறுகிறார். Hallelujah. Hallelujah. He also controls your flesh. உங்களுடைய சரீரத்தையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். And which part of the flesh he first controls? அந்த சரீரத்தினுடைய முதல் எந்த பகுதியை அவர் கட்டுப்படுத்த தொடங்குகிறார்? He controls your tongue. அவர் முதலாவது உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த தொடங்குகிறார். Takes control of the tongue. அவர் நாவை கட்டுப்படுத்த தொடங்குகிறார். And then he gives utterance to the tongue and he makes you to speak in a heavenly language. பின்பு அந்த நாவிலே உச்சரிப்பை அருளி பரலோக பாஷை பேசும்படி உங்களை நடத்துகிறார். Why he should take control of the tongue? ஏன் அவர் என்னுடைய நாவை முதல்ல கட்டுப்படுத்தணும்? Why not take control of my hand? ஏன் என் கையை கட்டுப்படுத்தலாமே? Why not take control of my leg and make me run very fast? ஏன் காலை கட்டுப்படுத்தி நான் இன்னும் வேகமா ஓடும்படி செய்யலாமே? Why not control my eyes? ஏன் என்னுடைய கண் பார்வையை அவர் கட்டுப்படுத்தலாமே? Yes, he will control all that whenever it is necessary. எப்பெல்லாம் தேவையோ அதையும் அவர் கட்டுப்படுத்த தொடங்குவார். But the first body part he will first control is your tongue. ஆனா சரீரத்தில் இருக்கிற அவர் கட்டுப்படுத்த தொடங்குற முதலாவது சரீர பகுதி என்ன தெரியுமா? உங்களுடைய நாவு. Why? ஏன் தெரியுமா? Proverbs chapter 18 and verse 21 says, நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, life and death are in the power of your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். James chapter 3 and verse 2 says, யாக்கோபு 3:2 சொல்லுகிறது, if a man is able to control his tongue, he is a perfect man. நாவை அடக்குகிறவன் பூரண புருஷன் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So if a tongue is controlled, he can be perfected. ஒருவன் நாவை கட்டுப்படுத்துவானால் அவன் பூரண மனுஷனாய் மாறுகிறான். That is why Holy Spirit first comes and controls your tongue. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியார் முதலாவது உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த தொடங்குகிறார். Hallelujah. Hallelujah. So every child of God should have these two spiritual Holy Spirit encounters. ஒவ்வொரு தேவ பிள்ளை இந்த இரண்டு ஆவிக்குரிய அனுபவங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். First you should be born again and you should
receive the Spirit of God in your heart. முதலாவது நீங்கள் மறுபடியும் பிறந்து இந்த தேவனுடைய ஆவி உங்களுடைய ஆவியிலே பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். During the salvation, when you become a believer, you receive that. நீங்கள் ரட்சிப்படைந்து விசுவாசியை மாறும்போது அந்த அனுபவம் நடக்கிறது. Second is a deeper level. இரண்டாவது இன்னும் ஆழமான நிலை. You are baptized with the Holy Spirit, and the Holy Spirit controls your body, soul and your spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்று நிரப்பப்படுவதால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆளுகை செய்ய தொடங்குகிறார். So two Holy Spirit encounters is there. ரெண்டு பரிசுத்த ஆவியினுடைய சந்திப்புகள் உண்டு. So if you can ask me, can you prove it from the scripture? நீங்க ஒருவேளை கேட்கலாம், வேத வசனத்திலிருந்து உங்களால அதை நிரூபிக்க முடியுமா? Yes, I can prove it. ஆம், என்னால நிரூபிக்க The முடியும். disciples of Jesus Christ had two Holy Spirit encounters. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கும் இரண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவங்கள் அல்லது சந்திப்புகள் இருந்தன. First is, before Jesus ascended to heaven, they were filled with the Holy Spirit. முதலாவது இயேசுவானவர் பரம் ஏறுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். Secondly, after he ascended to heaven, they were baptized with the Holy Spirit. இரண்டாவது இயேசுவானவர் பரம் ஏறின பின்பு அவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். John chapter 20 and verse 22. யோவான் 20:22. After Jesus was resurrected from the dead, இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த உடனே he revealed himself to his disciples. அவர் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். Why did he reveal himself? ஏன் அவர் தம்மை வெளிப்படுத்தினார்? So that his disciples might believe in him. தம்முடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படிக்கு. Hallelujah. Hallelujah. At the time Jesus did something peculiar. அந்த வேளையிலே இயேசுவானவர் ஒரு காரியத்தை வித்தியாசமாய் செய்தார். John chapter 20 and verse 22 says, யோவான் 20:22 சொல்லுகிறது, and when he had said this, he breathed upon them and said, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். Hallelujah. Hallelujah. He blowed upon them. Receive the Holy Spirit. அவங்க மேல பரிசுத்த ஆவியை ஊதினார் என்று வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So when did this happen? இது எப்போ நடந்தது? Before the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாகவே. So before the day of Pentecost itself, the disciples received the Holy Spirit. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். Oh, Jesus blew upon them and said, receive the Holy Spirit. இயேசுவானவர் அவர்கள் மேல் ஊதி சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. So they received the Holy Spirit in the measure to believe or to be saved, to believe in the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கும் அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியை அப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு விசுவாசிக்கிற அளவுல அவங்க அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். We can call it as a born again experience. நாம் அதை மறுபிறப்படையும் அனுபவம் என்று சொல்லலாம். But the same Lord Jesus Christ, after resurrection, what did he do? ஆனாலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பு என்ன செய்தார்? Before he ascended to heaven, what did he say? அவர் பரமேறுவதற்கு முன்பு என்ன செய்தார்? Acts chapter 1 and verse 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5. He looked at his disciples and said, சீஷர்களை பார்த்து சொன்னார், for John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. யோவான் மெய்யாகவே தண்ணீரிலான ஞானஸ்தானம் கொடுத்தார், ஆனால் நீங்கள் மெய்யாகவே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை சில நாட்களுக்குள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Can you read it, brother? Acts chapter 1 and verse 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Acts chapter 1 and verse 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தமிழில் மாறி இருக்கு, வாசிங்க. அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Hallelujah. Hallelujah. The same Jesus who blew upon them and said, receive the Holy Spirit, is now again saying, wait for some time, you are going to be baptized with the Holy Spirit. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதின அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்லுகிறார், இன்னும் சில நாட்கள் காத்திருங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு என்று. So two Holy Spirit
encounters we can see in the scriptures. ஆகையால் வேத வாக்கியங்களிலே ரெண்டு பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்புகளை நாம் பார்க்கலாம். First they receive the Holy Spirit to believe in the Lord Jesus Christ. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். Secondly, on the day of Pentecost, as you read in Acts chapter 2, they were baptized with the Holy Spirit. இரண்டாவது பெந்தேகோஸ்தே நாள் என்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறபடி அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். Same way in every believer life also. அதே போல ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலேயும் You receive the Holy Spirit to have faith, to believe in the Lord Jesus Christ and receive your salvation. உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் நீங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தக்கதாக, நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒரு அளவில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய ஆவியிலே அவர் வந்து உங்களை அசைவாடி உங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் உங்களை ஏவுகிறார். But at the same time, அதே வேளையிலே there is also another experience where you should be baptized with the Holy Spirit, where the Holy Spirit takes control of your body, soul and the spirit. அதே வேளையிலே இன்னொரு அனுபவம் நமக்கு உண்டு தேவை. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுமையுமாய் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள் வரும்படி நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. And the first sign that you are baptized with the Holy Spirit is you will begin to speak with tongues. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதற்குண்டான முதல் அடையாளமே நீங்கள் பாஷைகளை பேச தொடங்குவீர்கள். அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். அந்நிய பாஷைகளை பேச தொடங்குவீர்கள். But there are many misunderstandings about this, tongues. இந்த அந்நிய பாஷை குறித்து நிறைய தவறான புரிதல்கள் இன்றைக்கு உண்டு. Some of them, argue and say, சிலர் தர்கித்து என்ன சொல்றாங்க, on the day of Pentecost they spoke in tongues and all the Jewish people from different country, they were present in Jerusalem. They were able to understand, every man the tongues that they were speaking in their own language. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தில் அல்லது பெந்தேகோஸ்தே நாள் என்று எல்லா யூத தலைவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இவர்கள் பேசுகிற பாஷை என்னதென்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் பாஷைகளிலே பேசினார்கள். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, பெந்தேகோஸ்து நாளிலே அந்த பெந்தேகோஸ்து நாளை அனுசரிப்பதற்காக யூதர்கள் உலகமெங்கும் இருந்து எங்கே கூடி வந்திருக்கிறார்கள்? எருசலேம்ல கூடி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற சீஷர்கள் அந்நிய பாஷை பேசின போது அவன் வெவ்வேறு மனித பாஷைகளை பேசினான். அப்போ அங்கே இருக்கிற எல்லா அந்த மற்ற யூதர்கள் எல்லாம் நம்ம ஊர் பாஷையை பேசுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. So why it is not happening like that today? ஏன் அது போல இன்றைக்கு நடக்கிறது இல்ல? Many people are saying, அநேகர் சொல்றாங்க, you are all speaking in tongues, it's all just gibberish. You're saying something, you're babbling, you're saying something, nobody could understand anything. நீங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா அது வெறுமனே உளறலா தான் இருக்குது, யாராலும் ஒன்றும் புரிஞ்சு கொள்ள முடியாது. Nobody is speaking French, nobody is speaking German. யாருமே பிரெஞ்சு மொழியோ ஜெர்மன் மொழியோ பேசுறது இல்லையே. Why you are not even speaking Hindi? ஏன் ஹிந்தி கூட நீங்க பேசுறது இல்ல? Not even speaking Malayalam. மலையாளம் கூட பேசுறது இல்ல. Just you are saying something you're telling. ஏதோ நீங்க வளர்றீங்க அவ்வளவுதான். But on the day of Pentecost, ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் என்று when they spoke, other people were able to understand what language they were speaking. அவங்க பாஷைகளை பேசும்போது மற்றவங்களால புரிந்து கொள்ள முடியுது என்ன பாஷையில இவங்க பேசுறாங்கன்னு. Acts chapter 2 verse 5 to verse 12 you read that. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:5 இருந்து 12 நீங்க அதை வாசிக்கலாம். They spoke in the mother tongue of different languages. அவர்கள் மற்ற மொழி பேசர்களுடைய சொந்த மொழியிலே பேசினார்கள். Hallelujah. Hallelujah. And everyone were astonished. எல்லாருக்கும் அது பார்த்தோன்னா ஆச்சரியம். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, why today when we speak, we are not able to speak, the languages of other nations? ஏன் நம்ம இன்னைக்கு அந்நிய பாஷை அப்படி பேசும் பொழுது மற்ற தேசங்கள் அல்லது மற்ற மொழி அவர்களுடைய பாஷையை நம்மால் பேச முடியல? So they say this is not real. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பேசுறதெல்லாம் தவறு அல்லது இது உண்மை இல்லைன்னு மறுத்துறாங்க. But they say it out of ignorance. ஆனா அவங்க அறியாமையினால அதை அப்படி சொல்றாங்க. See, tongues can be classified into two broad categories. இந்த அந்நிய பாஷை என்று சொல்லும்போது ரெண்டு விதமாக நாம் அதை பிரிக்கலாம். First one is, முதல் விதம், according to Acts chapter 2 verse 5 to verse 12, you speak the languages of other men. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:5 இருந்து 12 வசனங்களின் ஏற்படி மற்ற மனுஷருடைய பாஷைகளை நீங்கள் பேசுகிறீர்கள். Second, இரண்டாவது, according to 1 Corinthians chapter 14 and verse 2, 1 கொரிந்தியர் 14:2 படி you speak heavenly language
directly to God. நீங்கள் தேவனோடு கூட நேரடியாக பரலோக பாஷையிலே பேசுகிறீர்கள். Shall we read it? Shall we read 1 Corinthians chapter 14 and verse 2? 1 கொரிந்தியர் 14:2 நாம் வாசிப்போம். For he who speaks in tongues does not speak to men but to God, for no one understands him. However, in the spirit he speaks mysteries. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். Hallelujah. Hallelujah. கொஞ்சம் நிதானமா அழுத்தம் திருத்துமா? Can you read that again? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே எதை சொன்ன உங்களுடைய ஆவியில from your spirit you are speaking to God's spirit. ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் he is speaking mysteries. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான். ஹல்லேலூயா. மற்ற தேசத்தார் ஜெர்மனியில இருந்து கூட்டுவாங்க, அமெரிக்கால இருந்து கூட்டுவாங்க, ஜப்பான்ல இருந்து கூட்டுவாங்க, எங்க இருந்து ஒன்னு யாரோன்னு கூட்டுவாங்க, அவன் அறியான். He does not know. Why? அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இரண்டாவது வித அந்நிய பாஷை. ஆமென். அந்நிய பாஷையிலே ரெண்டு விதம் இருக்கு. ஹல்லேலூயா. some people don't know. இதுலயும் அதிகம் குழப்பிக்கிட்டு சொல்லுவாங்க, அந்த காலத்துல பேசுறது எல்லாருக்கும் புரிஞ்சு, இந்த காலத்துல நீங்க பேச ஒன்னும் புரியல. See, out of their ignorance they are talking like that. இது அவங்களுடைய அறியாமையில இப்படி பிதற்றுகிறார்கள். There is two type of tongues. ரெண்டு விதமான பாஷைகள், அந்நிய பாஷைகள் உண்டு. As the Holy Spirit leads you, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி sometimes he will make you to speak languages of other nations. சில வேளைகளில் மற்ற தேசங்கள் அல்லது மற்ற மனுஷருடைய பாஷைகளையும் பேச பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யலாம். At the same time, அதே போல the Holy Spirit will speak a heavenly language which no one will understand, not even you will understand, but you are speaking mysteries to God. அதே வேளையில் எந்த மனுஷராலும் ஏன் உங்களாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரலோக பாஷையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேச வைப்பார். அது தேவனோடு பேசுகிற ஒரு பாஷையாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Directly speaking with God. நேரடியாக தேவனோடு பேசுகிற ஒரு பாஷை. So when you speak in tongues, what happens? Why you should speak in tongues? நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும்போது என்ன நடக்கிறது? ஏன் நீங்கள் பாஷைகளிலே பேச வேண்டும்? Actually, you are praying in your spirit. From your spirit you are praying directly to God. சொல்ல போனால் உங்களுடைய ஆவியிலிருந்து தேவனோடு கூட அல்லது தேவனிடத்தில் நேரடியாக ஜெபிக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. And the Holy Spirit gives you utterance and he makes you pray. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ள உச்சரிப்புகளை தந்து உங்களை ஜெபிக்கும்படி செய்கிறார். So every one of us have lot of longingness, anxiety, worries and desires locked up within them. பாருங்களேன், நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இருதயத்தில் பலவிதமான ஏக்கங்கள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான காரியங்கள் உள்ளே அடக்கி கொண்டு வைத்திருக்கிறோம். எத்தனையோ கவலைகள், துயரங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் உங்களுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறது. பல காரியங்கள் is locked up within you. பல காரியங்கள் உண்டு இருதயத்தில் அடைபட்டு கிடக்கிறது. Sometimes you are unable to express all those feelings that you have in you towards God in prayer. சில வேளையில ஜெபத்திலே உங்களுக்குள்ள அடைபட்டு கிடக்கிற எல்லா உணர்வுகளையும் உங்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. So you don't know how to pray. அதனால உங்களால் எப்படி ஜெபிக்கிறது என்று நீங்க தெரியாம இருக்கீங்க. Don't know how to express it in prayer. எப்படி ஜெபத்துல அதை வெளிப்படுத்துறது என்று தெரியாம தவிக்கிறீங்க. At that time what does the Holy Spirit do? அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? He comes into your spirit and he takes all your feelings, your anxieties, your worries, your desires that is locked up within you. He takes that, he makes it as a prayer and he gives you utterance and he directs it towards God through your tongue. அப்பொழுதானே பரிசுத்த அவனுடைய இருதயத்திற்குள்ளே வந்து உங்களுடைய கவலைகள், பாரங்கள், கேள்விகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் புரியாத ஒரு உச்சரிப்பின் மூலமாக உங்களை தேவனிடத்திலே பாஷைகளை கொண்டு பேசும்படி ஜெபிக்கும்படி வைக்கிறார். In simple terms, if it is to say, எளிமையில் சொல்ல போனால் உங்களுக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற எத்தனையோ ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், துயரங்கள், இது எல்லாம் உங்க வாயினால விவரித்து உங்களுடைய ஞானத்தினால அதை நீங்கள் தேவனிடத்துல எப்படி சொல்றதுனே தெரியல, எப்படி நான் அதை விவரிக்கிறதுனே தெரியல, I don't know how to express, எனக்கு தெரியலையேன்னு நீங்க ஏங்கும்போது ஆவியானவர் அப்படி ஜெபிக்க முடியாத அந்த பலவீனத்துல ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி உதவி செய்கிறாராம்? உங்களுக்குள்ளே அவர் வந்து உங்களுக்குள்ள அடைப்பட்டு போய் கிடக்கிற
உங்களுக்குள்ள எவ்வளவோ மனவேதனை, எவ்வளவோ துயரம், வெளியில கூட சொல்ல முடியல. என் வாயில கூட அது கடவுள் இடத்துல எவ்வளவோ சொல்லணும்னு நினைக்கிறேங்க, என்னால் சொல்லவே முடியலங்க அப்படின்னு சில நேரத்தில் நீங்கள் ஏங்கி போய் அடைப்பட்டு போய் கிடப்பீங்க. ஆவியானவர் என்ன செய்கிறாராம், உங்களுடைய உள்ளான மனுஷனருக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற ஏக்கத்தை எல்லாம் ஒரு அந்நிய பாஷை என்ற ஒரு ஜபத்தின் மூலமாக தேவனிடத்துல நேரடியாக அதை அவர் தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம we all have this weakness of prayerlessness. நம்ம எல்லாருக்குமே இந்த ஜபக்குறைவு என்கின்ற பலவீனம் இருக்கதான் செய்யுது. So in that weakness the Holy Spirit helps us. அந்த பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். Romans chapter 8 and verse 26 says, ரோமர் 8:26 சொல்கிறது, likewise the Spirit also helps in our weakness, for we do not know what we should pray for as we ought, but the Spirit himself makes intercession for us with groaning which cannot be uttered. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், ஏற்ற விதத்தில் எப்படி வேண்டிக் கொள்வதென்று அறியாது இருக்கிறோமா? எப்படி சொல்றதுனே தெரியலங்க, எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியலங்க. அது நம்முடைய பலவீனம். And what does the Holy Spirit do? அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது அதுதான் அந்த பாஷையாக உங்களுக்குள்ள இருந்து அப்படியே புறப்படுகிறது. உள்ள இருக்கிறதெல்லாம் நேரடியாக தேவனிடத்துல நீங்கள் அறிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Hallelujah. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, so it is a coded message. It is a language which your mind may not understand. அது ஒரு அடையாள, அது ஒரு சங்கேத மொழியாக இருக்கிறது. அது உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மூளை புரிந்து கொள்ள முடியாது. But God understands that. ஆனால் தேவன் அதை புரிந்து கொள்ளுகிறார். 1 Corinthians chapter 14 and verse 14 says, 1 கொரிந்தியர் 14:14 சொல்லுகிறது, for if I pray in the tongue my spirit prays, but my understanding is unfruitful. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். That means your spirit is praying but your mind cannot understand it. அதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய ஆவி விண்ணப்பம் செய்கிறது, ஆனால் உங்களுடைய மூளை அதை புரிந்து கொள்ள முடியாது. Once again read it, you will understand. மறுபடியும் வாசித்தால் உங்களுக்கு புரியும். அப்படியே நிதானமா நிறுத்தி படிச்சீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. For if I pray in tongue my spirit prays. யார் இப்ப ஜெபிக்கிறா? உங்க ஆவி ஜெபிக்குது. வாசிங்களேன். எண்ணத்தினால் என்று நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால், நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று. என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. அந்நிய பாஷை பேசும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆவி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அறிவுக்கு ஒண்ணுமே புரியல. See, my understanding is unfruitful. அப்பொழுது நம்முடைய சிந்தையினுடைய புரிதலானது பயனற்றதாய் மாறிவிடுகிறது. But the Holy Spirit is helping your spirit to express all that is locked up within you, to express it to God. ஆனால் நம்முடைய இருதயத்தில் அடைபட்டிருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்திலே வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Hallelujah. Hallelujah. Not only just praying, ஜெபத்திலே மாத்திரமல்ல, but also singing and praising God. பாடி துதிப்பதிலேயும் அவர் உதவி செய்கிறார். 1 Corinthians chapter 14 and verse 15. 1 கொரிந்தியர் 14:15. I will sing with the spirit but also I will sing with understanding. நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன். Hallelujah. Sometimes the Holy Spirit also through tongues he will make you to praise and sing beautiful songs. சில வேளைகளில் நம்ம அந்நிய பாஷையில கூட அழகான அருமையான பாடல்களை பாடி துதிக்கும்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். Hallelujah. That is why every believer should be baptized with the Holy Spirit and speak in tongues. ஆகையினால் தான் ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். Sometimes we pray in the spirit. சில வேளையிலே நம் ஆவியிலே ஜெபிக்கிறோம். Sometimes we praise in the spirit. சில வேளை நம் ஆவியிலே துதிக்கிறோம். Sometimes you want to praise God but you don't know how to sing. சில வேளையிலே நாம் தேவனை துதிக்க விரும்புறோம், ஆனா எப்படி பாடுறதுன்னு நமக்கு தெரியல. Oh, you don't know in what manner to give the best praises to God. எப்படி தேவனுக்கு சிறந்த உயர்ந்த துதிகளை கொடுக்கிறது நம்ம அறியாமல் இருக்கிறோம். The Holy Spirit immediately helps us. உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். You pray in this, you praise in the spirit. நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கிறீர்கள், ஆவியிலே துதிக்கிறீர்கள், you sing in the spirit, ஆவியிலே பாடுகிறீர்கள். Beautiful tune comes out of your mouth with in tongues. உங்களுடைய வாயிலிருந்து அழகான ஒரு ராகம் புறப்பட்டு அது அந்நிய பாஷையிலே பாடும்படி தூண்டும். What a wonderful thing it is. என்ன அற்புதமான காரியம் அது. Hallelujah. Hallelujah. Now the question remains. இப்போ இந்த கேள்வி அப்படிதான் இருக்கு. What is the
question. என்ன கேள்வி? By speaking in tongues, how does the Holy Spirit lead me? அந்நிய பாஷையில நான் பேசுகிறதுனால பரிசுத்த ஆவியார் என்னை எப்படி வழி நடத்த முடியும்? See, when you speak in tongues, the Holy Spirit receives the revelation from God and he imparts it into your spirit. நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை உங்களுடைய இருதயத்திலே பதிக்கிறார். Hallelujah. Hallelujah. Suddenly a word of counsel will come into your heart. சடுதியிலே உங்களுடைய இருதயத்திலே ஒரு ஆலோசனை வார்த்தை உதிக்கும். An answer to a problem will be in your spirit. ஒரு You will பிரச்சனை feel it in your heart. ஒரு பிரச்சனைக்குண்டான தீர்வை உங்களுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். A word of comfort you will from God you will receive it in your spirit. உங்களுடைய ஆவியிலே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதலின் வார்த்தையை பெற்றுக்கொள்வீர்கள். Solution to a problem you will feel it in your spirit. உங்களுடைய ஆவியிலே ஒரு பிரச்சனையுடைய தீர்வை உணரத் தொடங்குவீர்கள். And without your knowledge you will do that. நீங்க உங்களையே அறியாம நீங்க அதை செய்ய தொடங்குவீங்க. And a solution will come. ஒரு தீர்வு வந்துரும். Answer will come. ஒரு பதில் வந்துரும். My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதரி, how did it come to you? அது எப்படி உங்களுக்கு வந்தது? Through the Holy Spirit it comes into your spirit. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக உங்களுடைய ஆவிக்குள் அது வருகிறது. That is why Paul said, ஆகையால் தான் பவுல் in சொல்லுகிறார் 1 Corinthians chapter 2 and verse 10, 1 கொரிந்தியர் 2:10, but God has revealed them to us through his spirit. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. ஆவியினாலே அதை வெளிப்படுத்துகிறார். Through the Holy Spirit he reveals it to you. பரிசுத்த ஆவியினாலே அவர் அதை வெளிப்படுத்துகிறார். So when you receive that answer, அந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் you பொழுது don't hear it with your ear. அது உங்களுடைய காதுல நீங்க கேட்கறது இல்ல. It does not come into your mind. அது உங்களுடைய சிந்தை மூளையிலும் வரதில்ல. It comes directly to your spirit. அது நேரடியாக உங்க ஆவிக்குள் வருகிறது. Suddenly in your heart you know, சடுதியில உங்களுக்கு ஒன்னு புரியும். this is the problem, this is what you should do. இந்த பிரச்சனைக்கு இதுதான் நான் செய்யணும். This is the answer to the solution. இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. A word of knowledge will come. ஒரு அறிவை உணர்த்தும் வார்த்தை பெற்றுக்கொள்வீங்க. A word of wisdom will come to ஒரு you. ஞானத்தை உணர்த்தும் வார்த்தை பெற்றுக்கொள்வீங்க. How does it happen? அது எப்படி நடக்கிறது? Through the Holy Spirit you receive it. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நீங்கள் அதை Paul பெற்றுக்கொள்கிறீர்கள். says we receive it through the Spirit. பவுல் சொல்லுகிறார் நாம் பரிசுத்த ஆவியினாலே அதை பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. What is the second way? இரண்டாவது வழி என்ன? Through the interpretation of the tongue you also you receive the leading from the Holy Spirit. அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுவதன் மூலமாகவே பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளலாம். So every believer who speak in tongues should not stop with just speaking in tongues alone. பாருங்களேன், ஒவ்வொரு விசுவாசியும் அந்நிய பாஷை பேசுறதோடு கூட நிறுத்திட கூடாது. Oh, I'm speaking in tongues, very happy. Don't stop with that. அந்நிய பாஷையில நான் பேசுறேன் என்று ரொம்ப சந்தோஷத்தோட அப்படி நிறுத்திடாதீங்க. The Bible says, வேதம் சொல்கிறது, he who speaks in tongues should pray that he might interpret what you are speaking. பாஷைகளிலே பேசுகிறவன் அதன் பொருள் என்னவென்று அதற்கு வியாக்கியானம் செய்ய வேண்டுவதற்கு அவன் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 Corinthians chapter 14 verse 13 and verse 14 reads, 1 கொரிந்தியர் 14 சொல்கிறது, therefore let him who speak in tongues pray that he might interpret, for if I pray in a tongue my spirit prays, but my understanding is unfruitful. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். Hallelujah. என்னத்தினானெனில் நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். So if you speak in tongues you should also pray, Lord, beautiful language is coming, you're saying something, Holy Spirit, you're saying something with my tongue, I want to understand what you're saying. நீங்கள் இப்படி ஆவியில ஜெபிக்கும்போது, ஆண்டவரே அற்புதமான அழகான காரியத்தை நீங்க எனக்கு சொல்றீங்க, ஆனா இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன்னு நீங்க ஜெபிக்க வேண்டுமாம். Hallelujah. Hallelujah. Therefore let him who speak in tongue pray that he may interpret. ஆகையால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். Hallelujah. அந்த அர்த்தத்தையும் சொல்லுகிறதுக்கு கர்த்தாவே எனக்கு கிருபை தாங்க. Hallelujah. Hallelujah. So when you speak in tongues and when you say, Lord, whatever I spoke in tongues, I want to know the meaning. நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது, ஆண்டவரே நான் எதெல்லாம் அந்நிய பாஷையில பேசணும், அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியணும் ஆண்டவரே, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். Give me the interpretation. எனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுங்க ஆண்டவரே. The Holy Spirit will give he will translate it and he will tell it to you. பரிசுத்த ஆவியானவர் அதை மொழிபெயர்த்து அதற்குண்டான அர்த்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Hallelujah. Now I am speaking in English. Brother is beautifully, excellently,
wonderfully he is interpreting, is it not? நான் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் அதை தமிழில் அழகாக மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். Those of you who do not know English might not understand what I'm telling, but when it is interpreted, you are understanding it. ஒருவேளை ஆங்கிலத்தை அறியாதவங்க நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா அந்த பாஷையை அவர் தமிழில மொழிபெயர்க்கும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. The same way, அதே when you போலதான் are speaking heavenly language, நீங்க பரலோக பாஷையை பேசும் பொழுது you should ask the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்க வேண்டும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, please you also like brother, please interpret and tell me what you are telling. தயவு செய்து இந்த சகோதரனை போல இந்த அந்நிய பாஷையினுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே நீங்க ஜெபிச்சு கேட்கணும். English is அந்நிய பாஷை for me brother. ஏன் தான் இங்கிலீஷ் பேசுறீங்களோ எனக்கு தெரியல. You may say like that. நீங்க ஒருவேளை சொல்லலாம் எனக்கு ஆங்கிலம் அந்நிய பாஷையா இருக்குது ஏன் தான் ஆங்கிலத்துல பேசுறீங்களோ ஒருவேளை சொல்லலாம். Some people will say தமிழ் தான் எனக்கு அந்நிய பாஷை, they will say. சிலர் சொல்ல எனக்கு தமிழ் தான் அந்நிய பாஷையா இருக்கு. When it is interpreted, you will understand the meaning. ஆனா அதற்குண்டான பொருள் விளக்கத்தை அதை மொழிபெயர்க்கும் போது அதனுடைய அர்த்தத்தை நீங்க நன்றாக The புரியுது. Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் I சொல்லுகிறார், will interpret it for you. நான் உனக்கு வியாக்கியானம் பண்ணி அதை உனக்கு Then சொல்லுவேன். you will know the will of God. அப்பொழுது நீ தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து You will know கொள்வாய். the counsel of God. நீ தேவனுடைய ஆலோசனை இன்னதென்று It அறிந்து will be கொள்வாய். a prophetical word for you. அது உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் It வரும். will be a word of counsel for you. அது உனக்கு ஒரு ஆலோசனையின் It வார்த்தையாய் will be a வரும். word of warning for you. அது உனக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் Word வரும். of knowledge and wisdom for you. அது உனக்கு அறிவை உணர்த்துகிற ஞானத்தை உணர்த்துகிற வார்த்தையாய் You இருக்கும். will be led by the Spirit of God. நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவாய். That is why the scripture says, ஆகினால் தான் வேத வாக்கியம் for சொல்லுகிறது, as many as are led by the Spirit of God, these are the sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. All these things that you today we meditate, it is for you. இவைகள் எல்லாம் நம்ம தியானித்தது இது உங்களுக்காக தான். It is for you. இது உங்களுக்காக தான். Oh, you should ask the Lord. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். Hallelujah. Hallelujah. First thing, how you should be led by the Spirit. முதலாவது எப்படி நீங்க பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட You முடியும்? should be the son and daughter of God. நீங்கள் தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் When you இருக்கணும். are born again, you receive the Holy Spirit. நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் The Holy கொள்கிறீர்கள். Spirit comes into your spirit and he moves you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள் வந்து அவர் உங்களை ஏவுகிறார், தூண்டுகிறார். Then there is a higher experience. இரண்டாவது இன்னும் ஆழமான நிலை உண்டு. You are baptized with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக் The Holy கொள்கிறீர்கள். Spirit controls your body, soul and your spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கட்டுப்படுத்த தொடங்குகிறார். He speaks with your tongue. அவர் உங்களுடைய நாவின் மூலமாக When you பேசுகிறார். speak in tongue, you can speak the languages of men or you can speak the heavenly language. நீங்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது மனுஷ பாஷையும் பேசலாம் அல்லது பரலோக பாஷையும் நீங்கள் பேசலாம். Sometimes the answer is directly imparted into your spirit. சில வேளைகளில் பதிலானது நேரடியாக உங்களுடைய ஆவியிலே வந்து பதிகிறது. Sometimes the Holy Spirit interprets in the tongues that you are speaking and he leads you. சில வேளையிலே நம்முடைய பாஷைகளை மொழிபெயர்த்தது வியாக்கியானம் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். Today you can be led by the Spirit of God. இன்றைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட முடியும். Hallelujah. Hallelujah. Because you are the sons and the daughters of the Most High God. ஏனென்றால் நீங்கள் உன்னதமான தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we rise up to our feet? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Hallelujah.